பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியராலும் கிருபாயும் சமாதானமும் ஐக்கியமும் மக்கள் பெறுவதாகும். தர்மியான மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளில் ஆலய பிரகாரங்களுக்கு வந்து நாம் ஆராதிக்க இயலாவிட்டாலும் இல்லங்களில் இருந்த வண்ணமாக காணொலி காட்சியின் மூலமாக ஆராதிக்க கர்த்தர் நம்ம கிருபை தந்திருக்கிறார். மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக இதில் பங்கு பெறத்தக்கதாக நம் எல்லாருடைய உள்ளங்களையும் இந்த ஆராதனைக்கென்று ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிற இந்த காலகட்டங்களிலும் கூட இல்லங்களிலே நாங்கள் குடும்பமாக இணைந்து விசுவாசத்தில் ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய நாமத்தை தொழுகிற உம்முடைய பிள்ளைகளாக ஒருங்கிணைந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறத்தக்கதாக எங்கள் எல்லாருக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த சிலாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை தோத்திரங்களை எடுக்கிறோம். எங்களை ஒருமுறை இந்த ஆராதனைக்கென்று தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்மை மாத்திரமே இந்த ஆராதனை வழியாக நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். உம்மை துதித்து பாடுகின்ற பாடல்களை எங்கள் நாவில் தாரும். உமது திருவசனங்களை தியானிக்கின்ற சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக மன்றாடுகிறோம். துதிக நம்மையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 14வது பாமாலையை பாடுவோம். அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர் என்ற பாடலை பாடுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே,
சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மைமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மைமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மைமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவிரலும். ஆமீன். சற்று நேரம் அமைதலாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். கர்த்தருடைய திருவுள்ள சித்தத்திற்கு விரோதமாக நாம் சிந்தித்த, பேசின, செயல்பட்ட எல்லா காரியங்களுக்காகவும் மிகுந்த மனஸ்தாபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்க ஆயத்தமாகவும், ஆண்டவன் நமக்கு மன்னிப்பு மாத்திரம் வழங்கினால் போதாது, நம்முடைய முழு தன்மையும் அவர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே கேட்போம். பாவ சுபாவங்களை முற்றிலுமாக மாற்றி அவருக்கு ஏற்ற வண்ணமாக அவருடைய சாயலிலே மறுரூபம் ஆக்கப்பட்டவர்களாக நாம் வாழ்வதற்கு புதிய சிந்தையை நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் தரும்படியாக, அதற்கு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவாய் பொறுத்து மன்னிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு மன்னிப்பு கேட்கும் வண்ணமாய் பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். முது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திருமுறை யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவது பாவ மன்னிப்பை அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையின்றி உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இந்த வேளையில் நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 219வது பாடல், நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி நித்தம் முயல் மனமே என்ற பாடலை பாடும். ஜீவியத்தில் மெத்தவளரணி
தாமரை போலாவாய் நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி நித்தம் முயல் மனமே எந்த எண்ணத்தையும் இயேசுவின் கீழாக்கி எந்த எண்ணத்தையும் இயேசுவின் கீழாக்கி உந்தன் உள்ளத்தில் அமர்ந்தீரும் சாந்தமாய் நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி நித்தம் முயல் மனமே மேவும் அன்பினுக்குள் தேவாவி நடத்த மேவும் அன்பினுக்குள் தேவாவி நடத்த மேலான வாழ்வுக்கு தக்கவனாகுவாய் நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் வளரணி நித்தம் முயல் மனமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனையின் வழியாக நாம் யாவரும் இருக்கின்ற இல்லங்களில் இருந்த வண்ணமாகவே விசுவாசத்தில் ஒருங்கிணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு இந்த சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுதும் கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே விடுமுறை வேதாகம பள்ளி 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு நாளிலும் காலை சரியாக 10 மணி முதல் 11 மணி வரையிலும் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி காணொளி காட்சியின் வழியாக நம்முடைய இல்லங்களுக்கே தேடி வந்திருக்கிறது. அருமையான பிள்ளைகள் அதிலே பங்கு பெறுகிறார்கள். மனமகிழ்ச்சியாக புதிய பாடல்களை கற்றுக்கொள்கிறார்கள், வசனங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் விடுமுறை காலங்களில் மனமகிழ்ச்சியாக பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற விசுவாசத்தில் வளர்வதற்கு இத்தகைய சிறப்பு முயற்சிகள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறபடினாலே அதை முழுமையாக நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பணியினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கும் நாள் என்று அறிவிக்கப்படுகிற அந்த நாளிலே சேமிக்கின்ற அந்த சிறிய சேமிப்புகளை இந்த அருமையான ஜூனியர் திருச்சபையினுடைய ஊழியங்களின் வழியாக விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய சார்பாக துயதுடைப்பு பணிகளுக்காக இந்த வருமானங்கள் பயன்படுத்தப்பட இருப்பதனால் இதன் மூலமாக அநேக ஏழைகள் பயனடைய இருக்கிறார்கள். ஆகினால் நீங்கள் அதற்காக உங்களுடைய காணிக்கைகளையும் சேமித்து தருமாறு அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய திருவசனங்களை தியானிக்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள கர்த்தாவே, தர்மியான மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஒருமனப்பட்டு இல்லங்களில் இருந்த வண்ணமாகவே ஆராதிக்க எங்களை கிருபை தந்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் உமது வேத வசனங்களை தியானிக்கிற இந்த இனிமையான நேரத்திற்காக நன்றியோடு துதிகளை தோத்திரங்களை எடுக்கிறோம். வானமும் பூமியும் ஒழித்து போம், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழியாது என்று சொன்னீரேன். காலம் காலமாக நிலைத்து நிற்கக்கூடியதும் புத்துயிர் தந்து உயிர்ப்பிக்கிறதுமான உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கிறதுனாலே சோர்வுற்ற ஆத்துமாக்கள் புது பலன் அடையத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளால் எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு, அனுதின வாழ்வில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்தல். கம்யூனியன் வித் த ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப்.
இதற்கு அருமையான 3 திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதிகளை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்வதற்காக அதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வசனங்கள். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வசனங்கள் வரை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பி திருச்சபையாருக்கு எழுதின கடிதம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 33 வசனங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 33 வசனங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் இருக்கிற பகுதியை நாம் ஏற்கனவே உயிர்த்தெழுந்த திருநாள் அன்று அடிப்படையாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். ஆனால் இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பி திருச்சபையாருக்கு எழுதின கடிதத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த அருமையான கடிதம் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கின்ற அருமையான திருச்சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார். இந்த பட்டணத்தை குறித்து ஒரு சில வரலாற்று பின்னணியங்களையும் நாம் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க செல்வோமானால் இதில் இருக்கின்ற உண்மையான பொருளை நாம் புரிந்து கொள்வது நமக்கு மிகுந்த இலகுவாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். பிலிப்பி பட்டணம் கிறிஸ்துவுக்கு முன் 360வது ஆண்டு மகா அலெக்சாண்டர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக இருந்த அவருடைய தகப்பனார் 2ஆம் பிலிப் என்கின்ற மன்னருடைய பெயரிலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த அருமையான பட்டணம். இந்த பட்டணம் பிற்காலத்திலே ரோமர்களுடைய கைவசம் வந்த பின்பு கிறிஸ்துவுக்கு முன் 168ஆம் ஆண்டிலே அங்கே முக்கியமாக ரோமர்கள் அதை பிடித்து அதிலே ஒரு காலனியை உருவாக்கினார். அந்த ரோம குடியிருப்பிலே தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் போய் அந்த பகுதியில் இறங்கும்போது அந்த குறிப்புகள் எல்லாம் அதிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே இதை வாசிக்கிறோம். ரோமர்களின் குடியிருப்பு அங்கே இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த குடியிருப்பை அகஸ்து ராயன் என்பவர் அந்த பகுதியிலே உருவாக்கினார். இந்த பட்டணம் மிகவும் முக்கியமான ஒரு பட்டணமாக இருந்தது. இதிலே தான் அநேகர் புறையினத்தார் இதிலே வாழ்ந்து வந்தார்கள். அனைவருமே புறையினத்தார் தான். லீதியாள் என்கின்ற அருமையான ஒரு பெண்ணினுடைய மனதை ஆண்டவர் திறந்தார். ஆற்றங்கரையில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பவுலும் சீலாவும் அவர்களோடு போய் இணைந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் போதித்த போது லீதியாளின் உள்ளத்தை ஆண்டவர் திறந்தார். ஆகினாலே லீதியாள் தன்னுடைய வீட்டை திருப்பணிக்காக திறந்தாள். God opened the heart of Lydia and so Lydia opened the door of her house for mission. அவருடைய ஆண்டவருடைய திருப்பணிக்காக தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தாள். அங்கே வந்து தங்கிக் கொள்ளும்படியாக அருட்பணியாளர்களை அழைத்தாள். அதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த பிலிப்பி பட்டணத்தில் இருந்த மற்ற மக்கள் அருள்பணி வளர்ந்த காலத்திலே அதை முற்றிலுமாக அடைத்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆகையினாலே பவுலை கொண்டு போய் சிறைச்சாலையிலே போட்டார்கள். அவர் மீது குற்றங்களை சொல்லி ரோம வாழ்க்கை முறைக்கு வித்தியாசமான காரியங்களை போதிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆகினாலே சுவிசேஷத்தின் கதவுகளை அடைத்து விட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவ்விதமாகவே செய்தார்கள். People closed the door of mission, but God opened the door for establishment of church in Philippi. அங்கே பிலிப்பி பட்டணத்தில் திருச்சபை நிறுவப்படுவதற்கான கதவை ஆண்டவர் திறந்தார். மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரோ அந்த சிறைச்சாலையில் வைத்தே அருள்பணியினுடைய துவக்கத்தை உருவாக்கினார். Paul and Silas were put in prison, but God inaugurated his mission in the prison itself. சிறைச்சாலையில் வைத்தே ஆண்டவர் தன்னுடைய அருட்பணியை துவங்கினார். அந்த நாள் இரவிலேயே அங்கே அந்த சிறைச்சாலையினுடைய பாதுகாவலராக இருந்தவர் குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரிடத்திலே சேர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஆண்டவரோடு ஐக்கியமாக வாழ்கின்ற அந்த வாழ்வுக்குள் லீதியாளின் குடும்பம்,
சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம், இவைகளெல்லாம் வந்தது. இதிலிருந்து முக்கியமாக இந்த பணியினுடைய விளைவு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பிற்காலத்திலே இந்த பகுதியில் இருந்துதான் லூக்கா என்கின்ற வைத்தியர் திருப்பணிக்கு வந்ததாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் மூலமாகத்தான் லூக்கா எழுதின நற்செய்தி நூலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் அந்த ஊழியத்தின் விளைவாக வந்திருக்கின்றன. ஆச்சரியமான ஒன்று. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த திருச்சபை பிற்காலத்திலே விசுவாசத்திலிருந்து சற்று அசைப்பட்டு போனது. அதை பார்த்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த புதிய உபதேசம் உள்ளே வந்ததினாலே இவருடைய விசுவாசம் அசைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து அனுதின வாழ்விலே இவர்கள் எப்படி கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்பதை குறித்து இவர்களுக்கு கற்றுத்தர விரும்பினார். அதற்காகவே இந்த பகுதியிலே 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் இருக்கிற அந்த பகுதியிலே கிறிஸ்துவோடு அனுதின வாழ்வில் நாம் எப்படி வாழ்வது என்பதை இந்த சிறிய கடிதத்தின் மூலமாக இவர்களுக்கு தெளிவாக போதிக்கிறார். இந்த கடிதத்தை ரோமாபுரி சிறையிலே இருந்து கொண்டு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறார். சிறைச்சாலை அனுபவம் அவரை கட்டி வைக்கவில்லை. சுதந்திரமாக கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் எழுதுவதற்கான கிருபை அவருக்கு கிடைத்தது. ஆகினால் இந்த கடிதங்களை எழுதினார். இதில் 4 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 4 அதிகாரங்களிலும் பார்க்கும்போது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு காரியங்களை கற்றுத்தருகிறார். அதை நாம் தெரிந்து கொண்டு இந்த பகுதிக்கு செல்வது மிகவும் நல்லது. 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவன் என்று சொல்கிறார். கிரைஸ்ட் இஸ் மை லைஃப். 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகின்றார். 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது கிறிஸ்து ஒருவரே ஒப்பற்ற முன்மாதிரி. கிரைஸ்ட் இஸ் மை மேட்ச்லெஸ் மாடல். அவர் ஒருவர் தான் எனக்கு முன்மாதிரி, வேறு யாரும் எனக்கு முன்மாதிரியாக வைக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்கிறார். ஏனென்றால் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே தாழ்த்தி வந்தார். உலகத்திலும் அவருடைய பெயர் சொல்லும் போது முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியான மேலான நாமத்தை பெற்றார் என்பதையும் அந்த பகுதி சொல்கிறது. 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கிறிஸ்துவே என்னுடைய இலக்கும் என்னுடைய பரிசுமாக இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் மை கோல் அண்ட் மை ரிவார்ட் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது என்னுடைய ஆற்றல் இயேசு கிறிஸ்து தான். கிரைஸ்ட் இஸ் மை பவர் என்று சொல்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார். இவைகள் தான் இந்த அருமையான சிறிய கடிதம் கற்றுத்தருகிறது. அதிலே 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இதிலே 3 முக்கியமான காரியங்களை அனுதினமும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இதிலே கற்றுத் தந்திருக்கிறார். முதலாவது என்ன சொல்லுகிறார் என்றால், அனுதின வாழ்வில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நாம் வாழ விரும்புவோமானால் அவரை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அதிகமாக அனுதினமும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். We must know more of him properly in order to live with risen Christ in our day-to-day life. அனுதின வாழ்வில் நாம் கிறிஸ்துவோடே இணைந்து வாழ விரும்பினால் இன்னும் அதிகமாக நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் இவைகளை அவர் கற்றிருந்திருக்கிறார் என்று பார்த்தால், அவர் முந்தியிருந்த வாழ்க்கையிலே மேன்மையாக தோன்றின காரியங்களை எல்லாம் இதற்கு முந்தின பகுதியிலே சொல்கிறார். நான் எபிரேயரில் பிரிந்த எபிரேயன், பரிசேயன் என்று சொல்லி தன்னுடைய மேன்மையான காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எல்லா விதமான சடங்கு முறையிலும் நான் கவனமாயிருந்தவன். இதையெல்லாம் சொல்லிவிட்டு இவைகளை எல்லாம் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு இணையாக இவைகளில் எதையும் சொல்ல முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற விதத்திலே இவர் அறிந்து கொண்ட காரணத்தினாலே முன்னான வாழ்விலே இவருக்கு மேன்மையாக தோன்றின அத்தனை காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இதிலே சொல்லுகிறார், பழைய வாழ்வில் இருக்கும்போது சுய நீதியை நான் மேன்மையாக கருதினேன், ஆனால் இப்பொழுதோ இறை நீதிக்கு உட்பட்டவனாக நான் மாறியிருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். என்றால் சுய நீதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தார். அது மத வைராக்கியத்தை சார்ந்ததாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவின் நீதி அதற்கு உட்பட்டவராக இவர் மாறியிருக்கிறார். நீதி என்பதை குறிக்கக்கூடிய அருமையான 2 சொற்கள், ஒன்று
எபிரேய சொல் சிதாக்கா என்கின்ற அருமையான சொல். இந்த சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் இல்லை. ஏனென்றால் நீதி என்று சொன்னாலே எபிரேயத்தில் இறை நீதி என்றுதான் அர்த்தம். நாம் தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் இறை நீதி என்கிற 2 வார்த்தையை சேர்க்க வேண்டும். ஆனால் எபிரேய மொழியிலே நீதி என்று சொன்னாலே இறை நீதி என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் மனிதனுக்கும் நீதிக்கும் சம்மதம் இல்லை. இறைவன் ஒருவரே நீதிக்கு காரணராக இருக்கிறார். மனிதன் பிறக்கும் போதே பாவத்தில் அநீதியில் பிறக்கிறான். ஆகினாலே அவனிடத்தில் நீதி இல்லை. இறைவனே அல்லாமல் அவன் ஒருபோதும் நீதிமானாக மாற முடியாது என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் இதற்கு இணையான கிரேக்க சொல் டிக்காயோசுனே என்கின்ற அருமையான ஒரு வார்த்தையும் இதைத்தான் சொல்கிறது. கிறிஸ்துவின் வழியாக வருகின்ற அந்த நீதி. இந்த நீதியை பெறுவதற்கான ஒரே வழி விசுவாசம் மாத்திரமே என்பதை தன்னுடைய கடிதங்களில் எல்லாம் மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெளிவாக விளக்கியிருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதும் போது விதமாக சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற கருத்தை மிக தெளிவாக சொல்கிறார். ஏற்கனவே அவர் யூத சமயத்தில் இருக்கும்போது கிரியைகளினாலே நீதியை பெறுவது என்கின்ற ஒரு தத்துவத்தை அவர் படித்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தபோதோ விசுவாசத்தின் வழியாக மாத்திரமே நாம் நீதியை பெற முடியும் என்கிறதை மிக தெளிவாக அறிந்திருந்தார். நாம் அடிக்கடி பாடுகின்ற ஒரு அருமையான ஒரு பாடல் பிளவுண்ட மலையே என்கின்ற ஒரு அருமையான பாடலில் விதமான வரிகள் வருவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எந்த கிரியை செய்துமே முந்தன் நீதி கிட்டாதே, கண்ணீர் நித்தம் சுரிந்தும் கஷ்ட தவம் புரிந்தும் பாவம் நீங்க மாட்டாதே, நீரே மீட்பர் இயேசுவே என்கிற ஒரு அருமையான வரி. நாம் கிரியைகள் செய்கிறதுனாலே நீதிமான்களாக அங்கீகரிக்கப்படுகிறதில்லை. விசுவாசத்தின் வழியாகவே நீதிமான்களாகிறோம் என்பதை உணர்ந்து கொள்கின்ற அந்த அறிவு அனுதினம் நம்முடைய வாழ்விலே தேவைப்படுகிறது. கிறிஸ்துவோடு வாழ்கிறதற்கு கிறிஸ்துவை பற்றிய இந்த அறிவை நாம் அனுதினமும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது இந்த பகுதியிலே சொல்கிறார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு அனுதினமும் இணைந்து வாழ விரும்பினால் ஒரு மாயையான திருப்திக்குள்ளாக நாம் ஒருபோதும் வாழக்கூடாது. We must not live in the folly of false satisfaction if we live with risen Christ in day-to-day life. இதில் கவனிக்கும் போது இந்த பகுதியிலே சொல்கிறார், அடைந்தாயிற்று நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லி நான் ஒருபோதும் சிந்திக்கிறதில்லை. ஏனென்று சொன்னால் 14 ஆண்டுகள் கமாலியலிடத்திலே பாடம் கற்ற அந்த முதிர்ச்சியான அனுபவம், அதன் மூலமாக நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன், தேறினவனாக மாறிவிட்டேன் என்று சொல்லி ஒருபோதும் பவுல் தன்னை குறித்து நினைக்கவில்லை. என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவின் போதனைக்குள்ளாக இவர் வந்தபோது, கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது பவுல் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அப்படி தொடரும் போது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதில் சொல்லும்போது என்னுடைய இலக்கும் கிறிஸ்துதான், என்னுடைய பந்தய பொருளும் கிறிஸ்துதான். ஆகினால் இதை அடைய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறதுனாலே அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த அனுதின வாழ்விலே கிறிஸ்துவை பின்பற்றி செல்கிற போது அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நாம் மனதிலே வைத்து எப்பொழுதும் அதை நோக்கியே நம்முடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இலக்கை அடைந்து விட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு மாயையான திருப்தி நமக்கு வந்துவிட்டால் அனுதினமும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை நாம் விட்டுவிடுவோம். இன்றைக்கு நாம் பாடின ஒரு அருமையான கீர்த்தனை பாடல் அதுவும் நமக்கு இதைத்தான் சொல்கிறது, நித்தம் முயல் மனமே, பரிசுத்த ஜீவியத்தில் இன்னும் மெத்த நீ வளர்வதற்கு அனுதினமும் நீ முயன்று கொண்டே இரு என்கின்ற ஒரு அருமையான ஒரு பாடல். ஆகையினாலே அனுதினமும் நாம் இலக்கை நோக்கி தொடர்கிற அந்த வாழ்வை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. தொடர்ச்சியான ஒரு அனுபவமாக நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட அனுதினமும் நாம் இசைந்து இணைந்து வாழ முடியும். அவருடைய பரிசுத்தத்தின் அளவிற்கு நம்முடைய பரிசுத்தம் இல்லை என்பது தெரியும். ஆனாலும் அந்த பரிசுத்தத்தை முன்வைத்து நாம் அனுதினமும் வாழ துவங்குகிறோம். அவருடைய நீதியை நோக்கி பயணிக்கிறோம். அவர் நமக்காக வைத்திருக்கின்ற பந்தய பொருளை நோக்கி நாம் தொடர்கிறோம். ஆகினாலே அடைந்து விட்டோம் என்கின்ற மாயான திருப்தி நம்முடைய வாழ்க்கையிலே வர ஒருபோதும் அனுமதிக்காமல் இன்னும் நான் தீர்மானமாக மாற வேண்டும் என்ற சிந்தையோடே கூட
நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக இந்த பகுதியிலே சொல்கிறார், அனுதின வாழ்வில் கிறிஸ்துவோடு வாழ்வது என்பது கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வதாகும். லிவிங் வித் ரிசன் கிரைஸ்ட் இஸ் லிவிங் பை அக்செப்டிங் சஃபரிங் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வதாகும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கிற அந்த அனுபவத்திலே அநேக நமக்கு வழிகாட்டிகளாக, முன்மாதிரிகளாக நாம் வைத்துக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், யார் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறார்களோ அவர்களை மாத்திரமே உங்களுக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். வழி காட்டுகிறவர்கள் மாத்திரம் நமக்கு போதாது, அவர்கள் என்ன வழியை காட்டுகிறார்களோ அதிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பயணம் செய்யும் போது நம்முடைய பாதைகளிலே பார்த்திருக்கிறோம், திசை காட்டும் பலகைகளை பார்த்திருக்கின்றோம், சைன் போஸ்ட் என்பதை சொல்லுகிறோம். அவைகள் அந்த பாதையை மட்டும் காட்டும், ஆனால் நம்மோடு கூட பயணிக்காது. ஆனால் நமக்கு வழிகாட்டியாக வருகிற நபர்கள், கைடு என்று சொல்லுகிறோமே, அவர்கள் நம்மோடு கூடவே அந்த பாதையில் நடந்து வருவார்கள். நாம் அந்த இலக்கை அடையும் வரையிலும் நம்மோடு கூடவே இருப்பார்கள். ஆகையினாலே நமக்கு பாதை காட்டுகிறவர்கள் முக்கியமல்ல, அந்த போதிக்கிறதின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களை மட்டுமே நீங்கள் முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆகினால்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து மாத்திரமே எனக்கு முன்மாதிரி என்று சொல்கிறார். இந்த புதிய உபதேசம் இவர்களுக்குள் வந்தபோது அங்கே பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் இந்த புதிய போதனையிலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை போதிக்க ஆரம்பித்தார்கள். பாடுகள் இல்லாத ஒரு பரலோகத்தை வாக்குறுதி செய்ய ஆரம்பித்தார்கள். ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிற ஆண்டவரை விட்டுவிட்டு ஆசீர்வாதங்களை மட்டுமே மையமாக வைத்து போதிக்க ஆரம்பித்தார். அதனாலே இவர்களுக்கு தெளிவாக சொல்கிறார், அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை இலச்சை, அவருடைய முடிவு அழிவு. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைக்கிறார். கிறிஸ்துவின் சிலுவையை யார் பகைக்கிறார்களோ, பாடுகளை யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் நமக்கு கிறிஸ்துவை காட்ட முடியாது. அனுதின வாழ்விலே கிறிஸ்துவோடு நடப்பதற்கு நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆகினாலே நமக்கு நல்ல முன்மாதிரிகள் தேவை. அவர்கள் கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் கிறிஸ்துவின் வழியிலே நடக்கக்கூடிய அருள் தொண்டர்கள் அயல் நாட்டிலே இருந்து வந்தார்கள், தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள், சாவு வரையிலும் உண்மையாயிருந்தார்கள். அவர்கள் ஆற்றின திருப்பணியினுடைய விளைவு அவைகளை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை கல்லூரிகள், எத்தனை கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் என்று சொல்லி இவைகளெல்லாம் காலங்களை கடந்து இன்றைக்கு செயல்படுவதற்கு காரணம் அவர்கள் கிறிஸ்துவோடு கூடவே பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை போலவே செய்ய ஆரம்பித்தார். ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தை சுற்றிலும் ஒரு காட்டு ஆறு ஓடிக்கொண்டது. நாலா பக்கத்திலும் ஆறினால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமமாயிருந்தது. அந்த கிராமத்திற்கு செல்வதற்கு வேறு வழி இல்லை. நீந்த தெரிந்தவர்கள் மட்டுமே அந்த கிராமத்திற்கு செல்ல முடியும். அடிக்கடி அதற்கு பாலங்கள் அமைத்து பார்த்தார்கள், பாலங்கள் அமைக்க முடியவில்லை. ஒரு நாள் ஒரு வாலிபன் அதிலே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு முதியவர் வந்து, இடகாத்திரமான அந்த முதியவர் அந்த ஆற்றுக்குள் குதித்து நீந்தி அவனை கரை சேர்த்தான். அவன் காப்பாற்றப்பட்டான். அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், வாலிபனே, இந்த ஆற்றிலே அநேகர் அனுதினமும் செத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு இலக்கை அடைய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, ஆனால் ஆற்றை கடக்க வேண்டும், அதில் விழுந்து சாகிறார்கள். ஆகையினால் நீ அவர்களை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு நான் உனக்கு நீந்த கற்றுத் தருகிறேன் என்று சொல்லி பல மணி நேரம் செலவழித்து அவனுக்கு நீந்த கற்றுக் கொடுத்தார். வாலிபனும் சிறப்பாக நீந்த கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட பின்பு அவருக்கு ஒரு திருப்தி, அநேகரை இவன் காப்பாற்றுவான் என்று சொல்லி மனதில் நினைத்துக் கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு மகிழ்ச்சியோடு சென்று விட்டார். காலங்கள் கடந்தது, வருஷங்கள் சென்று மறைந்தன. ஒரு நாள் இவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அந்த வாலிபனை பார்க்கும்படியாகவே வந்தார். ஆனால் அந்த கிராமத்திற்கு வெளியே இருக்கிற அந்த ஆற்றில் அநேகர் விழுந்து உயிருக்காக போராடி கொண்டிருந்தார். இவருக்கு மனதிலே தோன்றியது, நீந்த கற்றுக் கொடுத்த அந்த வாலிபன் எங்கே, அவனிடத்தில் இந்த பணியை ஒப்படைத்தோமே அவன் எங்கே என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இவர் நீந்தி கரையேறி அந்த கிராமத்துக்குள் போனார். ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதிலே இவன் தன்னை காப்பாற்றின அந்த பெரியவரை பற்றி
மிக லாபகமாக பேசிக் கொண்டிருந்தான். இவர் தூரத்திலே அந்த கூட்டத்தின் பின்பகுதியிலிருந்து கவனித்தார். என்னை காப்பாற்றின அந்த முதியவர் திடகாத்திரமான ஒரு பராக்கிரமசாலி. அவருடைய கண்கள் புறாவின் கண்களைப் போல் இருக்கும். அவருடைய ரோமம் எல்லாம் காகத்தை போன்ற கருமையான ரோமம் என்று சொல்லி அவருடைய அங்க மகத்துவங்களை எல்லாம் விளக்கி கொண்டிருந்தார். இதை கேட்டுக்கொண்டே அவர் மெதுவாக மேடையின் பக்கமாக வந்து அவனுக்கு நேர் பின்னாலே போய் நின்று அவனுடைய முதுகை தட்டினார். திரும்பி பார்த்து அதிர்ச்சியானார். அப்பொழுது அந்த வாலிபனை பார்த்து இவர் கேட்டார், வாலிபனே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று. உடனே அவன் சொன்னான், ஐயா, உங்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அவர் சொன்னார், என்னை பற்றி பேசியே உன் வாழ்க்கையை செலவழித்து விட்டாய். நானோ நீந்த கற்றுக் கொடுத்து நான் உன்னை காப்பாற்றியது போல் அநேகரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் நீ என்னுடைய திருப்பணியை மறந்துவிட்டு என்னை குறித்து பேசியே காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னான். அப்பொழுதுதான் அவனுக்கு மனதிலே சிந்தனை வந்தது, நான் இவரை பற்றி பேசுவதிலே என்ன இருக்கிறது? இவரை போல வாழ்வதில் தான் விஷயம் இருக்கு. அவரை போலவே நான் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தாரே, நான் அவரிடத்திலே கற்றுக்கொண்டதை பயிற்சி செய்து அநேகரை காப்பாற்றியிருக்க வேண்டாமா என்ற குற்ற உணர்வுக்கு உட்பட்டான். ஒருவேளை நமக்கும் இந்த குற்ற உணர்வு இருக்கலாம். அன்பானவர்களே, கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவரை போலவே பாடுகளை அனுபவித்து இந்த உலகத்தின் மேன்மைகள் எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாக எண்ணி விட்டுவிட்டு அவரோடு இணைந்து வாழ்வோம். அப்படி வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்து கொள்வோமானால் நிச்சயமாக நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வாழ நம்மாலே முடியும். அதற்காகவே நம்மை ஆண்டவர் தெரிவு செய்து இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். ஆகவே அந்த சிலாக்கியத்திற்கு உட்பட்டவர்களாய் வாழ, அவருடைய நிறைவான விருப்பங்களை நிறைவேற்றி வாழ நம்மை ஒருமுறை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் நாங்கள் ஒருங்கிணைந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம். உமது வேத வசனங்களை தியானிக்கிற சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நாங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் அனுதினமும் இசைந்து வாழும்போது உமக்கேற்ற வண்ணமாக உம்முடைய திருவுள்ள சித்தத்தை அறிந்து நிறைவேற்றி உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் தெளிவுள்ளவர்களாக இருந்து நீர் விரும்புகிற உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி உமக்குரியவர்களாகவே வாழ்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த வேளையிலே எங்களை ஒருமுறை உம்முடைய திரு சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் இரக்கமாய் கண்ணோக்கி எங்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து உமக்கேற்ற வண்ணமாக வாழுகின்ற சிலாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்றாலும் எங்கள் வாழ்வில் எங்கள் கூடவே பயணித்து உடன் பயணியாக எங்களோடு கூட இருந்து அனுதினமும் நாங்கள் சந்திக்கிற எல்லா விதமான நெருக்கங்களிலும் எங்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் உணர்ந்து அதற்கு எங்களை முழுமையாக இந்த வேளையில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் ஏற்று வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபைக்கும் நேசமுள்ள பராமரிப்பும் நம் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. நிறைவு பாடலாக பாமாலைகளிலே 265வது பாடல், நீர் திவ்ய வழி இயேசுவே, நீர் பாவ நேசர்தாம், பிதாவின் இடத்தில் சேர்வதும் உமது மூலமாம் என்ற பாடலை பாடும். நீர் திவ்ய
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். திரியேக தேவனுடைய பிரசன்னம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமீன்.